அதிமுகவுக்கு 21% ஓட்டு, பாஜகவுக்கு 18, திமுக ஆட்சியை முடிவு கட்டுவோம், அடுத்து என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு பேசின உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா எங்கேயும் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய பெயரை உச்சரிக்கவே இல்லை. முதலமைச்சர் வேட்பாளர் அவர். இது எதை காட்டுகிறது? 18% எங்களுக்கு இருக்கு, உங்களோட ஓட் ஷேர் 21 தான் அப்படின்னு சொல்றாரா? ஒரு வலிமையான ஒரு சீட்டு பேரத்துக்கு பிஜேபி தயாராகிறதா? இந்த நிமிஷம் வரையிலும் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னும் அதிமுக ஆட்சி என்றோ அதிமுக விரும்புவதை போல அந்த நிபந்தனையை பிஜேபி ஏற்றுக்கொள்ளாமல் அமித்ஷா பேசுவது எதை காட்டுகிறது? அடிப்பாடி வளர்ந்த கட்சி, வளர்க்கப்பட்ட கட்சி எடப்பாடி கிட்ட இருக்கு. அந்த எடப்பாடி ஆட்டத்திலே இல்லன்ற மாதிரி ஒரு சீன் இப்ப உருவாக்கிட்டு இருக்கு. அது தப்பு. திமுக கூட்டணி 45ல இருக்கு, நம்ம 39ல இருக்கிறோம். 45க்கும் 39க்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. 3% கூடுதலா, அவங்களுக்கு 3% சரிஞ்சு நமக்கு 3% கூடுனா தாண்டிடுவோம். இதுதான் தொண்டர்களுக்கு சொல்றாரு. நான் கேக்குறது ஒரே ஒரு கேள்விதான். போன எலெக்ஷன்ல அண்ணாமலை ஆன்டி எடப்பாடி பேசினாரா இல்லையா? பேசினாரு. அப்ப ஆன்டி எடப்பாடி ஓட்டு வந்திருக்காதா? ஆன்டி பிஜேபி ஓட்டு கூட தான் ஏடிஎம்கே கொஞ்சம் போயிருக்கும். ஆமா, அப்ப எப்படி நீங்க அந்த 39% அப்படியே எப்படி கால்குலேட் பண்ணிடுவீங்க நீங்க? போன எலெக்ஷன்ல விஜய் ஃபேக்டரே கிடையாது, இந்த வாட்டி விஜய் ஃபேக்டர் இருக்கு. அப்ப எல்லாத்தையும் சேர்த்து 39% எங்களுக்கு வந்துரும் எப்படி சொல்ல முடியும்? தமிழ்நாட்டுல அவங்க போட்ட கணக்குகள் எல்லாம் எப்போதுமே சரியாக வந்தது கிடையாது. பாயிண்ட் ஆட்டினே கோபால் ஒரு ஃப்ளோல எழுதிட்டயா, மனசுல வச்சுக்கிறாம பெரிய மனசு பண்ணி வந்தா டொலியே போயிருக்கீங்க. திரு அண்ணாமலை அவர்கள் இவ்வளவு நாளா ஒரு வாட்டி கூட எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லல, அதை சொல்லி இருக்கிறாரு. அதை விட்டுட்டு அமித்ஷா ஏற்கனவே சொல்லிட்டாரு, இவர்தான் கட்சி கூட்டணியினுடைய தலைவர் தமிழ்நாட்டில், ஏற்கனவே சொல்லியாச்சு. அதையும் விட்டுட்டு எங்கேயாவது ஒரு பாயிண்ட் புள்ளி கிடைக்குமா? எடப்பாடி முதலமைச்சர் சொல்லிட்டா நடக்கும் தான சொல்றேன். நான் பிஜேபி சொன்னது நடக்கும். அப்ப பிஜேபி சொன்னது நடக்கும் தான் சொல்றேன். அண்ணாமலை எடப்பாடி முதலமைச்சர் நடக்கும். மச்சான் யாரும் பார்க்கலல்ல, இங்க 200 பேர் சார் யாரும் பார்க்கல வச்சு வந்துட்டாயா வந்துட்டாயா. அமித்ஷா பேச்சை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இந்த விஷயத்தை ஓவாயாலே மாப்பிள்ளை கிட்ட சொல்லுமா? டேய் குழப்பாதீங்க, சீக்கிரம் சொல்லுங்கடா. 21-18 உனக்கு ஈக்குவலா நானு, உன் வலிமை குறைஞ்சு போச்சு அப்படிங்கிற விஷயமா நான் இதை பார்க்கல. ஏடிஎம்கே ஆளும் கட்சியாக இருந்ததில்ல, 35 விழுக்காடுக்கு மேல் 40 விழுக்காடு அளவுக்கு வாக்கு வைத்திருந்ததில்ல, 37 எம்பிக்கள் அந்த கட்சியில இருந்தாங்கல்ல. அப்ப மட்டும் என்ன அதிமுகவின் முடிவு அதிமுக எடுக்க முடிஞ்சதா? புடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட. இப்ப பிஜேபி 18 விழுக்காடு வரைக்கும் வந்துட்டாங்க, ஏடிஎம்கே 21 விழுக்காடுக்கு சுருக்கிட்டாங்க, டஃப் ஃபைட்டுக்கு 2 பேரும் கிட்ட நெருங்கிட்டாங்க. அதனால பிஜேபி சொல்றதை ஏடிஎம்கே கேட்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு அப்படிங்கிற கருத்து ஏற்புடையதல்ல. நம்ம எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்களுக்குறாங்களையா. அதிமுக 40 விழுக்காடு அளவுக்கு வாக்கு வச்சிருக்கும் போதும், ஆளும் கட்சியாக இருந்த போதும், 37 எம்பிக்கள் அதன் கையில் இருந்த போதும், ஜெயலலிதா அம்மா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதற்கு பிறகு இவ்வளவு விஷயங்கள் அந்த கட்சியின் கையில் இருக்கும் போதே அந்த கட்சியின் முடிவை அந்த கட்சியால் எடுக்க முடியவில்லை. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி, ஃபீல் பண்ணாத. அந்த கட்சிக்கான முடிவை அதனுடைய தலைவர்களால் எடுக்க முடியவில்லை. பாஜக தான் எடுத்தது. 8 ஆண்டு காலத்திற்கு மேலாக அதிமுகவின் ஒவ்வொரு அசைவையும் பாஜக தான் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறது. ஐயா ஐயா ராசா ஐயா, என் செல்லம் என் தங்கம். ஆமா, உனக்கு எப்படி பாத்தீங்க? எண்ணிக்கை வலிமை குறைஞ்சு போச்சு, பலம் குந்தி போச்சு, அதனால பிஜேபி ஏறி மிதிக்குதுங்கிறது கிடையாது. இது வலிமை குறைந்தது, எண்ணிக்கை குறைந்ததுங்கிறத வச்சு வரக்கூடிய பிரச்சனை இல்ல. இது அந்த தலைமையில் இருக்கக்கூடிய பிரச்சனை. அதிமுகவை இன்னைக்கு கட்ஸ் உள்ள ஒரு லீடரால வழிநடத்த முடியாத நிலைமை போயிடுச்சு. என்ன போக்கு போக்கு எதிர்கட்சியார் என்ன நினைப்பா? ஜெயலலிதா அம்மா எப்ப மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாரோ அந்த நிமிடத்தில் இருந்து அதிமுகவை பிஜேபி கபலீகரம் செய்து விட்டது. அதிமுகவினர் ஒன்று கூடி, பொதுக்குழு கூடி, சசிகலா அம்மா தான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தாங்க, எம்எல்ஏக்கள் ஒன்று கூடி அவர் தான் முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தாங்க. ரெண்டுமே கடைசியில நடக்காம போச்சு. ரொம்ப வாடுறானே. ஏன் பெரும்பான்மையாக அதிமுக முடிவெடுத்து விட்ட பிறகு அது நடக்காம போச்சு? பிஜேபிக்கு அது பிடிக்கல, அதனால நடக்காம போச்சு. அப்ப முடிவை யார் எடுத்தா? பிஜேபி எடுத்துச்சு. என்னடா கோரசா துப்புறியே. ஓபிஎஸ் முதலமைச்சரா இருந்தாரு, ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடத்தினாரு. அதிமுக தொண்டர்கள் கேட்டுக்கிட்டதுனால நடத்தினாரா? இல்ல. பிஜேபி சக்திகள் கேட்டுக்கிட்டதுனால நடத்தினாரு. அப்ப அந்த முடிவை யார் எடுத்தா? பிஜேபி எடுத்தது. கண்டுட்டாளையா, சூட்சமத்தை கண்டுட்டாளே. இப்போ எடப்பாடி 24 தேர்தல்ல பிஜேபியோட இல்லன்னு வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்து அமர்ந்திருந்தவரை திருப்பி 26 தேர்தலுக்கு முன்னாடியே, ஓராண்டுக்கு முன்னாடி அமித்ஷா எப்படி கையை பிடிச்சு இழுத்துட்டு போய் ஒரு ஹோட்டல்ல வச்சு பிரஸ் மீட்ல அவரையும் பேச விடாம இவரை கூட்டணி அறிவிச்சுட்டு போனார். செங்கோட்டையை வச்சு 2-3 டெல்லி விசிட்ல முடிச்சிட்டாங்க சோழியா. அப்போ எடப்பாடியே ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த முடிவை தொடர முடியாது. பிஜேபி ஒரு முடிவு எடுக்குது அந்த இடத்துல. கரெக்டா கட்டுவிட்டா.
அப்ப இங்க அதிமுகவின் முடிவு நிலை பெற்று இருக்கிறதா பிஜேபியின் முடிவு நிலை பெற்று இருக்கிறதா பார்த்தா 8 ஆண்டு கால வரலாறு நமக்கு சொல்றது பிஜேபியின் முடிவு தான் எக்ஸிகியூஷன்ல வருது. பிஜேபி தான் அதிமுகவின் முடிவை தீர்மானிக்குது என்னும் போது இப்போ எடப்பாடி சொல்லலாம் நான் தான் முதலமைச்சராக போறேன், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அதிமுக ஆட்சி தான் அப்படின்னு எடப்பாடி சொல்லலாம். ஆனா பிஜேபி என்ன சொல்லுது? பிஜேபி கூட்டணி ஆட்சின்னு சொல்லுது. பிஜேபி எடப்பாடி பேரை சொல்ல தயங்குது, மறுக்குது. ஆட்சியில பங்குன்னு சொல்லுது பிஜேபி, அதிக எண்ணிக்கையில போட்டியிடும்னு சொல்லுது. அதுதான் நடக்கும். அதான் 8 ஆண்டு காலம் அதுதான் நடந்திருக்கு. கேட்டுக்க. எடப்பாடி சொன்னது எது நடந்திருக்கு? ஓபிஎஸ் சொன்னது எது நடந்திருக்கு? சசிகலா சொன்னது எது நடந்திருக்கு? எதுவுமே கொடுக்கிற இடத்துல வந்து எடப்பாடி தானே இருக்காரு. எடப்பாடி கொடுப்பதை வாங்கிக் கொள்ளலாம் என்று பிஜேபி முடிவெடுத்தால் வாங்கிக் கொள்வார்கள். எடப்பாடியே முதலமைச்சர் ஆகட்டும் என்று பிஜேபி முடிவெடுத்து விட்டால் எடப்பாடி முதலமைச்சராக அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். எடப்பாடியை முன்னிறுத்தித்தான் தேர்தல் என்று பிஜேபி ஒப்புக்கொண்டு விட்டால் நடக்கும். பிஜேபிக்கு முரண் வந்து விட்டால் தான் பேச்சு. பிஜேபிக்கு அதுல வந்து கன்சர்ன் இல்ல, பிஜேபிக்கு வேற அஜெண்டா இருக்கு, பிஜேபி இவ்வளவு சீட்டுக்கு சம்மதிக்கல, பிஜேபி அதிமுக தனித்தாட்சிக்கு ஒப்புக்கொள்ளல, கூட்டணி ஆட்சின்னு பிஜேபி என்ன சொல்லுதுங்கிறத நான் சொல்றேன். என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உட்காந்து வரான்டா வச்சு அவனை ரவுண்டு பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்க போகி கொளுத்துன சைக்கிள் டயர் மாதிரியே இருப்பான்டா. நீங்க வந்து எடப்பாடி சொல்றதை பத்தி சொல்றீங்க. எடப்பாடி சொல்வதை பிஜேபி ஒப்புக்கொண்டு விட்டால் பிரச்சனை இல்ல. பிஜேபிக்கு அதில் மாற்று என்று வரும்போது, முரண்பாடு என்று வரும்போது அதிமுக சொல்றது நடக்குமா, பிஜேபி சொல்றது நடக்குமா, எடப்பாடி சொல்றது நடக்குமா, அமித்ஷா சொல்றது நடக்குமாங்கிறத கடந்த கால 8 ஆண்டு கால வரலாறு வச்சு நான் சொல்றேன். முதல்ல திரு ஷானவாஸுக்கு ஒரு கட்சி இன்னொரு கட்சியினுடைய கம்ப்ளீட் கண்ட்ரோல்ல இருக்கிறத பத்தி அவருக்கு அனுபவம் நிறைய இருக்கும், அதனால சொல்லியிருக்கலாம். அது எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு இல்லையா? சும்மாடா வேட்டுக்குள்ள ஓனான விட்ட மாதிரி. வேட்டிக்குள்ளியா ஆத்தடி எறும்பு போனாவே தாங்காது, ஓனான விட்டா நல்லா தாண்டா இருக்கு. கேர்ஃபுல்லா ஃபாலோ பண்ணுங்க. நான் சேலஞ்ச் பண்றேன். நான் சொன்னதுல ஃபேக்சுவல் எரர் இருக்கா? நான் சொன்னதுல எதையாவது தப்பு இருக்கா? நான் ப்ளீஸ் பண்றேன் சார். ஃபேக்சுவல் எரர் இருக்கா? அது எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு. நான் லூஸ். சார் நீங்க சொன்னது வந்து அனுபவம் இருக்கு உங்களுக்கு, அதனால சொல்லி நான் சொல்லல. எங்கட்ட ஏடிஎம்கே உடைய பத்தி கேட்கப்பட்டது. ஏடிஎம்கே உடைய கடந்த கால வரலாறு நான் ஃபேக்சுவலா சொல்றேன். நான் அவதூறு சொல்லல. மிஸ்டர் சுமன் நான் அவதூறு சொல்லல. சுமன் நான் அவதூறு சொல்லல. வெட்டித்தனமா பேசுற, வெட்டிட்டு பேசுறியா? அவசரப்படாதயா, தேர இழுத்து தெருவுல விட்டு போறான். நான் காழ்ப்பு விதைக்கல, நான் வன்மத்தை பேசல, நான் வந்து இப்படி பொடி வச்சு பேசல. நான் சொன்னது ஃபேக்சுவலா இல்லையா? சசிகலா அம்மா தான் முதலமைச்சர்னு ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்தது நடந்துச்சா இல்லையா? நடக்கல. அவங்க தான் பொதுச் செயலாளர் ஏடிஎம்கே தேர்ந்தெடுத்த பிறகு அது நடந்துச்சா இல்லையா? நடக்கல. ஓபிஎஸ் தமிழ்த்தம் அதிமுக சொல்லி நடந்துச்சா? குருமூர்த்தி சொல்லி நடந்துச்சு. இப்படி டென்ஷன் ஆறீங்க. உங்கள மாதிரி ஆட்கள் சொல்லி நடந்துச்சுங்க. உங்கள மாதிரி ஆட்கள் சொல்லி நடந்துச்சு. அதனால உங்களுக்கு அனுபவம் இருக்கலாம். உங்களுக்கு அனுபவம் இருக்கலாம் கட்டாயமா. ஏன்னா உங்கள மாதிரி ஆட்கள் குருமூர்த்தில உங்கள மாதிரி ஆட்கள் தானே. உன்கிட்ட எதை பேசினாலும் தெளிவா பேசணும். தெளிவா பேசு. சவுத்ல உங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு. ஆமா, சவுத்ல ஒரு கணக்கு இருக்கு. பிஜேபி வந்து கிட்டத்தட்ட 42ல இருந்து 60 தொகுதிகள், 42 to 60 கான்ஸ்டிட்யூவன்சிஸ் அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அதுல பெரும்பாலான தொகுதிகள், குறைந்தபட்சம் 42 தொகுதிகளில் போட்டியிடணுங்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கணக்கு. இந்த கணக்குல வந்து பெரும்பாலும் அவங்க வந்து சூஸ் பண்ணியிருக்கிறது சவுத்தில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிட்யூவன்சிஸ், கொஞ்சம் நார்த்தில் இருக்க கான்ஸ்டிட்யூவன்சிஸ், கோயம்புத்தூர்லையும் கரூர்லையும் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு சில தொகுதிகளை அவங்க வந்து குறிவைத்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது அதிமுகவுக்கும் தெரியும். இந்த சூழலில் போன எலெக்ஷனில் வந்து வெறும் 20 தானே வந்து கொடுத்தாங்க. எப்படி வந்து அதிகம் வாங்க முடிஞ்சதா? அதிமுக தானே பிக் பிரதராக இருந்தாங்க. அன்னைக்கு எடப்பாடி எல்லாம் பேச முடிஞ்சது. ஏன்னா அன்னைக்கு அதிமுக அரசாங்கம் இருந்தது. அதை தாண்டி அதிமுகவிற்கு இருந்த செல்வாக்கு வேறு. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இன்றைக்கு இந்த 5 ஆண்டுகளுக்குள்ளாக அதிமுகவினுடைய செல்வாக்கு சரிந்திருக்கிறது. அதை வந்து பிஜேபி யூட்டிலைஸ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அதனால தான் 39% ஒன்றா சேர்ந்தா, நாங்களும் சேர்ந்தாதான் நீங்கள் ஆட்சி அமைக்க முடியும். உங்களை போலவே எங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் அதில் என்டிஏவில் இருந்த எல்லா எங்களுடைய நாங்களும் மிகப்பெரிய சக்தி. நாங்கள் சொல்றதை நீங்கள் கேட்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க, அல்லது ஈக்குவலாக 2 பேரும் பேசக்கூடிய இடத்துல தான் இருக்கும். நீங்கள் பிக் பிரதர் கிடையாதுன்றது தான் அவர் திரும்பவும் இன்னைக்கு இண்டிகேட் பண்ணுறாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். வெந்த புண்ணுல வெடிய கொண்டாந்து வைக்கிறான். குத்தாலம் அருவியில குளிச்சது போல இருக்குதா? இன்னும் போலையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.